பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 வசனத்திலே, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாமோ விலைக்காக கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கின்றோம். கிரியத்துக்கு நம்மை வாங்கி இருக்கிறார்கள். யார் வாங்கி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, அழகாக ஒரு பக்தன் பாடுகிறான், நீ உனக்கு சொந்தம் அல்லவே என்று சொல்லி, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆகையாலே இந்த சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை, நம்முடைய ஓனர் அவர் தான், அவரை மகிமைப்படுத்த நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பையன் அப்பாவோட கூட மழை காலத்திலே விளையாடி கொண்டு இருந்தான். அப்பெல்லாம் நம்ம சின்ன வயசுல போட்டு செய்வோம் பாருங்க, அந்த மாதிரி அழகா பேப்பர் போட் செஞ்சு விளையாடி கொண்டு இருக்கும் போது தண்ணி வந்துட்டே இருந்தது. திடீர்னு கொஞ்சம் வெள்ளம் ஜாஸ்தியானமே அந்த போட்டை அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ அப்பா சொன்னாரு, சரிடா நான் இன்னொரு போட் வாங்கி தரேன். ஆனாலும் அந்த பையனுக்கு அந்த போட் மேல அவ்வளோ ஒரு பிரியம் வந்துடுச்சு. சரி, கொஞ்சம் காலம் கழிந்த பிறகு அவங்க பஜாருக்குள்ள போறாங்க. அப்படியே போகும்போது ஒவ்வொரு கடையா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கடையில போட்டெல்லாம் செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. அந்த போட்ல பார்க்கும்பொழுது ஒரு போட் இவன் கண்ணுக்கு பட்டுருச்சு. அப்பா, இந்த போட் நம்ம போட்டுப்பா, நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த போட்டுப்பா அப்படின்னு. ஆமாப்பா, நான் உனக்கு செஞ்சு கொடுத்தேன், அந்த போட்டு கொடுங்க கடைக்காரரு அப்படின்னு கேட்கும்போது அவரு இல்லை, இதை நான் கிரியத்துக்கு நான் பெற்றுக்கொண்டேன், நான் விலை கொடுத்து இந்த போட்டை வாங்கியிருக்கிறேன், அதனால இன்னைக்கு உங்க போட்டா இருந்தா கூட அது நீங்க விலை கொடுத்து தான் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த பையன் அவ்வளோ ஆசைப்படுறானேன்னு சொல்லி அப்பா அந்த காசை கொடுத்து அந்த போட்டை வாங்கி அவனுக்கு கொடுத்தாராம். பிரியமானவர்களே, நாம கூட ஆண்டவர்னாலே சிருஷ்டிக்கப்பட்டோம், ஆனா நடுவில் எங்கேயோ தொலைந்து போய்விட்டோம். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்மை கிரியத்துக்கு பெற்றிருக்கின்றார். ஆகவே நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆவியிலும் ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலும் கடவுளை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.